கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோவில் அடுத்த குமராட்சி கடைவீதியில் தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் மணிக்கொல்லை ராமச்சந்திரன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும், விவசாயிகளின் கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். 2019 தேர்தலில் மத்திய அரசு அறிவித்தபடி எங்களுக்கு எம்எஸ்பி ரேட்டை குறைஞ்சபட்ச ஆதார விலையை அறிவித்து விட வேண்டும். பேரிடர் காலங்களில் கடன் தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார்கள். அதாவது கடுமையான வறட்சி வெள்ள காலங்களில் பேரிடர் காலங்களில் அந்த 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 வருடங்களில் தள்ளுபடி செய்வதாக அறிவித்தபடி எங்களுடைய விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும். இது அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு 12 வருஷம் ஆகுது. இதுக்கு எதுக்கு 32 தடவை பேச்சுவார்த்தை வந்தாங்க? ஒரு பேச்சுவார்த்தை கூட எல்லாமே இப்போ தோல்வியில் முடியுது. தயவுசெய்து இந்த பேச்சுவார்த்தையில் உண்மையிலே எங்கள் விவசாயியோட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி தலைவரோட உண்ணாவிரத போராட்ட முடிவு கொண்டு வந்து அவர் உயிரை காப்பாற்றணும். இப்படி கேட்டு நாங்கள் தமிழக அனைத்து விவசாய சங்கம் சார்பாகவும் தமிழக காவல்துறை விவசாய சங்கமும் எஸ்கேஎம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.